வர காலகட்டத்துல இந்த ஓட்டு இந்தியர்களோட வாக்கு யாருக்கு போட்டா சிறப்பா இருக்கும்னு சொல்லி சில அரசியல் ஆய்வாளர்களை கூட்டு வச்சு பேசுற திட்டங்கள் நம்ம போட்டிருக்கோம். அது நல்ல அனுபவசாலிங்க அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவங்கள வர வச்சு இதுக்கு ஒரு தெளிவான ஒரு அதாவது மக்களோட புரிதலுக்கு யாருக்கு நீங்க வாக்களிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மேபி லைக் ரோட் டு G16 மாதிரி மேபி ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம இன்னைக்கு சும்மா ஒரு ஸ்பெகுலேஷன் இது கேள்விப்பட்டதுதான். ரமணன் வந்துட்டு சுங்கைபுல விட்டுட்டு பிரபாவை காய அடிக்கிறதுக்கு பத்து வர போறாரா அப்படின்றது அப்படிதான் பேச்சு ஓடிக்கிருக்கு. நானும் அதுதான் கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்து நம்ம வைபி பிரபா வந்து முன்கூட்டியாவே பத்துல இப்போதைக்கு முடிச்சு விட்டாங்க அவங்க கட்சி தேர்தல்ல. அதாவது அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரமணன் வர்றதுக்காக அப்படின்னு. ஆனா ரமணனுக்கு வந்தா பத்துக்கு வந்தா அந்த அளவுக்கு ஆதரவு கிடைக்குமா, வைபி பிரபாக்கு கிடைச்ச ஆதரவு ரமணனுக்கு கிடைக்குமான்னு சந்தேகம். ஓகே. அண்ட் இப்போ இந்த வாட்டி வந்துட்டு வைபி குலசேகரன் வந்துட்டு அருந்துரைசாமி கூட போனனால நீங்க பாத்தீங்கன்னா அவர் பென்ஷன் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அவர் இடத்துக்கு வந்துட்டு துளசி போறதா அடோன் புந்தோங் அவங்க போனா சிறப்பா இருக்குமா? சம்ஒன் யங் பிளட் அது துளசி போனா கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச குலா வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அவர் கொஞ்சம் ஏன்னா இருந்து குலாவுக்கு வந்து இப்ப பாருங்க டிஏபில வந்து நம்ம அடிக்கடி கேட்கிற பேர் யார் பேரு? ராயர், நம்ம வைபி கணபதி ராவ், பாப்பா ராய்டு, இவங்கெல்லாம் வந்து அவங்க அடுனா இருந்தாலும் எக்ஸ்கோவா இருந்தாலும் இவங்க பேர்லாம் அடிபட்டு இருக்கு. அவங்க குலா வந்து ஏதாச்சும் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூல வந்து இப்படி தலையை காட்டிட்டு போயிடுறாரு. இல்லைன்னா தோட்டத்துல வந்து வாழைத்தாறு நட்டுக்கு இருக்காரு. அப்ப பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறப்ப நம்ம துளசி மனோகரன் அங்க போறதுல வந்து தப்பு இல்லையே. ஆனா துளசி மனோகரனுக்கு வந்துட்டு இவ்வளவு சீக்கிரமா அந்த பொசிஷன் கொடுக்கறது சரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒன்றும் மெச்சுவர் ஆகாத ஒரு வைபி மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாய்க்காவை தொட்டாதான் அவங்களுக்கு அரசியல். இனிய நாள் வரைக்கும் நீங்க பாருங்க, அவங்க ரோட்டுக்கு தார் போடுவாங்க, மார்க்கெட் இறங்கி உதவி செய்வாங்க. ஆனா அவங்க வந்து வைரல் ஆகலைன்னா உடனே மாய்க்கா அடிச்சிருவாங்க. ஆமா, மாய்க்கா அடிச்சா அவங்க வைரல் ஆயிடுவாங்க. சோ அவங்க அந்த அரசியல் அவங்க விட்டுட்டு உண்மையில மக்களுக்கு தேவையான இந்தியர்களுக்கு தேவையான அரசியல் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு யூத்தோட பெர்ஃபார்மன்ஸ் அங்க கிடைக்கும். ஆனா பரவாயில்ல, நான் நினைக்கிறேன் அவங்க அடுனாவே இருக்கட்டும், பார்லிமெண்ட் வந்து அப்புறம் அங்க என்னாச்சும் சீலாப்பா பேசிட்டாங்கன்னா ஓகே பிரதர். இன்னொரு கேள்வி இருக்கு. ஓகே பிரதர், நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில வந்து நாங்க ஃபேஸ்புக்ல பாக்குறப்ப நம்ம நெடுமாறன் இளங்கோவன் அவர் வந்து ஒரு போஸ்டிங் போட்டிருந்தாரு. Happening this weekend, penganjur persatuan dari Malaysia tapi buat event private di Bangkok. Ada 6 SJKT from Klang Valley participating. Ada SMK dan SK juga kali ini. Semua ada medal. Syarat dia buat satu poster, record satu video, semua topik and idea organizer dah bagi. Budak-budak ikut je. இதை பத்தி நீங்க ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி இது வந்து ஜனவரியிலேருந்து ஓடிட்டு இருக்கு சீஃப். ஆக்சுவலி நெடுமாறன் அண்ணன் தான் வந்துட்டு இதை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி இந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு இந்த சயின்ஸ் ஃபேர், இந்த whatever ஃபேர் காம்படிஷன் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக வைரல் ஆனது வந்து சம்திங் தட் ஹஸ் ஹேப்பன் இன் பேங்காக். ஆனால் அதுக்கு முன்னாடி வேறு நாட்டிலையும் நடந்தது. அப்புறம் அங்கே போனோன்னே அவங்களே வந்துட்டு மெடல் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களே வந்துட்டு திருப்பி கொண்டு வரும்போது அது ஒரு நியூஸ் பைட்டாக பப்ளிஷ் பண்ணுறது. என்ன சொல்ல வராருன்னா இது வந்துட்டு persatuan yang tidak mempunyai bertaulian நான் சொல்ல மாட்டேன், பட் அந்த கெப்பாசிட்டி or the recognition for them to do such competition இல்லாத தனிப்பட்ட முறையில் இதை எடுத்து போய் செய்யறாங்க அப்படின்னு தான் கிளைம்ஸ் வருது. Of course we have to know further, like இந்த persatuan வந்துட்டு ஏன்னா இப்போ நம்ம எடுத்தோன்னே சொல்லிட முடியாது இது ஒரு சிண்டிகேட் அப்படின்ட்டு அவரு அப்படி சொல்றாரு. ஏன்னா மேபி இந்த persatuan வந்துட்டு முறையா கமெண்ட்ரியான் பண்ணிருக்கான்ட்டு எல்லாம் எல்லாம் எடுத்துட்டு and then ஏன்னா சில்ட்ரன் போறாங்க and you're going for an education program now you have to ask கமெண்ட்ரியான் and கணேஷ் ரெட்டி அவரும் வந்துட்டு எழுதியிருந்தாரு இந்த சென்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு இது தெரியும் ஆனால் சில்ட்ரனுக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கணும் அப்படின்றது அவங்க அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட தனிப்பட்ட கருத்து வந்துட்டு இது வந்து அவங்களோட விருப்பம், ரைட்? இது சிண்டிகேட்டாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், கமெண்ட்ரியா எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம்.
ஆனால் இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் மாதிரி அந்த பிள்ளைங்க ஒரு வாட்டி போயிட்டு ஒரு 2 நாள் இந்த காம்படிஷன்ல இருந்துட்டு அப்புறம் இன்னும் 2 நாள் லைக் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இல்லாமல் ஓகே இந்த காம்படிஷனில் ஜெயிச்சாங்கன்னா அவங்க அடுத்தது மேபி ஆசியான் லெவல் ஒரு காம்படிஷன் போகலாம். ஆசியான் லெவல் முடிஞ்சோடனே ஏஷியா லெவலில் போகலாம். ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக அவங்க சில்ட்ரனையும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது எனக்கு தோணுது. நம்ம பேசிக்கிறோம்ல மித்ரா மூலியமா என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள், அதுவும் எல்லா எஸ்டேகிட்டி பிள்ளைங்களை வந்து அரசாங்கத்து மூலியமாவே ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி காம்படிஷனுக்கு வந்து இவங்க அரசாங்கம் மூலியமாவே இதை அங்கீகரிக்கிறோம், இவங்க மூலியமா போங்க அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா மக்களிடையே இது தெரிய வரும். அது உண்மைதான். ஆனா இந்த விளக்கணைங்க தான் வந்துட்டு 100 மில்லியனே வந்துட்டு முழுசா எடுத்துட்டு வந்து சேர்க்க முடியல மிச்சால. அதுல இந்த ப்ரோக்ராமும் நீங்க சேர்த்து செய்யணும்னா எப்படி இல்ல அட்லீஸ்ட் ஏன்னா எஸ்ஜேகேடி வந்து ஒரு நல்ல ஒரு ஹைலைட். ஏன்னா நம்ம பிள்ளைங்க படிக்கிற இடம். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒரு காம்படிஷன் செய்யறோம், இது உலக அளவில் வந்து இதை கொண்டு போறோம்னா எல்லா இந்தியர்களுக்கும் இது போய் சேருமே. ஆமா உண்மைதான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீ செய்யாம நீ மறைமுகமான ப்ராஜெக்ட்ஸ்க்கு, மறைமுகமான விஷயங்களுக்கு, மறைமுகமான இது ஒரு பேப்பர் ஒர்க் இருந்தா நீ அதுக்கு நீ காசு கொடுத்தா மக்களுக்கு தெரியாது. ஆமா ஆக்சுவலி இந்த மாதிரி காம்படிஷன்லாம் சீஃபு கமித்ரன் பண்டிடிக்கானே ஆஃபிஷியலாக அவங்களே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏன்னா கமித்ரன் பண்டிடிக்கானில் ஃபண்ட்ஸா இல்லை. ஆமா யூ ஜஸ்ட் அலோகேட்லா சாம் இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அப்படின்ட்டு. ஏன்னா சயின்ஸ் ஃபேர் ஒன்று வந்துட்டு நம்ம சுபாஷ் சேவாகில் வருஷம் அது பல வருஷமா ஓடிட்டு இருக்கு. இட் ஹஸ் காட் அ ஸ்ட்ரக்சர் டு இட். ஆனால் இது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு சிண்டிகேட்டா இருக்கு இப்போ. ஸோ இது எப்படின்னா பேரண்ட்ஸே காசு கட்டுறாங்க, போற அத்தனை பேரும் வந்துட்டு தேய்ச்சிட்டு வந்துடுறாங்க மெடல் எடுத்துக்கிட்டு. அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னதுன்னா நெடுமாறனே போட்டிருக்காரு, ரமணன் வந்துட்டு ஒரு 4 பிள்ளைங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்றாரு. சரி நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவாவும் நம்ம பேச நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா யாரு இது சீரியஸா எடுத்துக்கணும்னா பேரண்ட்ஸ் தான் இது சீரியஸா எடுத்துக்கணும். இந்த மினிஸ்டர் இருக்காங்களே, நான் போன எபிசோடு சொன்ன மாதிரி உங்களோட புகவையெல்லாம் நீங்க மாத்துங்க. ஏன்னா இது நீங்க வெரிஃபை பண்ணாம இதுக்கு என்ன இஷ்யூன்னு இருக்குன்னு தெரியாம வாங்க நில்லுங்க போட்டோ எடுங்க அப்படின்ட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ இட்ஸ் ரைட் ஆல்சோ. ஏன்னா ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கு இது சிண்டிகேட், இது ஆளை ஏமாத்துறானுங்க, இது ரெக்கக்னிஷன்ல காசு சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு மினிஸ்டரோட புகாவா இதெல்லாம் சரி சரி மினிஸ்டரோட புகாவே வேணாம், மித்ரா இது பாக்குறது இல்ல. அப்ப நீ என்னதுக்கு பார்த்து உடனடியாக கொண்டு போன இந்த மாதிரி வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு நீங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, இதை வளர விடாம முடிக்க வைக்கிறது அவங்க வேலை தானே. இவனுங்க இதையும் இப்ப நம்ம கொண்டு வந்து பேசலன்னு வச்சுக்கலாம் அப்படியே தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்தில் உள்ளவங்களும் என்ன பண்றீங்கன்னு தெரியல, எதிர்கட்சியில இருக்கிறவங்களும் வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் எவ்வளோ இருக்கு. ஆமா அதான் முன்ன பாத்தீங்கன்னா இந்த 60 ஆண்டு காலமா நல்லா ஓடிக்கிற இந்த விஷயத்த இது குறை, தொட்டதுக்கெல்லாம் குறை, இது சரியில்லை, இதுல காசு அடிச்சிட்டாங்க, அதுல காசு அடிச்சிட்டாங்க, இதுல இப்படி பண்ணிட்டாங்க குறை சொல்லி போராட்டத்தை நடத்தி இந்தியர்கள் மனதுல என்னது விஷத்தை திணிச்சு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறாங்க. ஆக்சுவலி ஆனா இப்ப அவ்வளவு தப்பு நடக்குது, அதை எடுத்து பேசுறதுக்கு யாருமே இல்லையே. இல்ல நல்லது பத்தி பேசுறதுக்கும் யாரும் வர மாட்டாங்க. அது உண்மை சீஃபு. இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்த்தா கூட இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்களோட டிஸ்பிளேஜரு, அவங்களோட பிடிக்காத விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியால பேசிடுறாங்க. முந்தி பார்த்தீங்கன்னா பிடிக்கலன்னா வந்துட்டு டக்குன்னு ஒரு ப்ரோட்டஸ்ட் நடக்கும், ஒரு கமித்ரன் மண்ணுக்கு போயிட்டு ஒரு மெமரண்டம் அனுப்புவாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் நீங்க குறைக்க கூடாது அப்படின்றதுதான் சொல்றேன். ஆனா அது நானும் நீங்களும் எடுத்துட்டு போறதுக்கு இல்ல சீஃபு, அதுக்குதான் ஆப்போசிஷன் ஒண்ணு இருக்கு. அவங்களே இது செய்ய மாட்டேன்றாங்க. ஆப்போசிஷன் யார் தான் பேசுவோம்? MIPP இருக்காங்க, பெருசாத்தூர்ல நிறைய பேர் MIPP அவங்க இப்பதான் சேர்ந்திருக்காங்க, அவங்களே ஒரு மெம்பர்ஸ் இருக்காங்க ஜிப்பு. அங்க இது DHPP-ல இருக்காங்க. ஆமா DHPP அங்குள்ள இந்தியர்கள் எல்லாமே பேசலாம். அவங்களும் இது பெருசாத்தூர்ல சஞ்சீவன் வந்துட்டு இது பண்றாரு, அவங்க கொஞ்சம் ஹைலைட் ஆகிட்டு. நீங்க கிரவுண்டுக்கு இறங்கணும். ஆமா நீங்க கிரவுண்டுக்கு இறங்கணும். ஏன்னா நீங்க ஃபேஸ்புக்லயும் நீங்க டிக்டாக்லயும் பேசிக்கிட்டே இருந்தா அது மக்களை போய் சேராது. இப்ப ஏன் ரீச் தானே உங்களுக்கு வேணும். நீங்க ஒரு 100 பேர் பெருசாத்து இந்தியன்ஸ் சேர்ந்து ஒரு இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா மீடியாவே அங்க வரும். அந்த நீங்க நினைக்கிறது அது சோசியல் மீடியால இருந்து வைரல் ஆகும். அவங்க டிஜிட்டலாவே போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு என்னமோ சரியா அது ரீச் பண்ண மாட்டேன்ற மாதிரி தோணுது. இல்லாட்டி இவங்களே கிவ் அப் பண்ணிட்டாங்களா, சரி பரவாயில்ல திருப்பி அன்வர் தான் வருவான்,
நம்ம என்ன செய்யறது, நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு சீட்டு கொடுத்தா ஓகேலா உங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, அந்த சீட்டு தேய்க்கிறதுக்காச்சும் நீங்க ஃபேமஸா இருக்கிறது இல்லையா, ஆமா ஸ்டேட்மெண்ட் விடுறது இல்லையா, ஆமா ஓகே கேரி பண்ணலையா, உங்களோட மீடியா தான் இருக்கு, அந்த மீடியா லைன்ல நீங்க நியூஸை கேரி பண்ண வேண்டியதானே. ஸோ தயவு செஞ்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க எழுந்திரிச்சிருங்க. இந்த இஷ்யூஸ் உங்களுக்கு பேச வேண்டியது நிறைய இருக்கு, இதை பத்திலாம் எடுத்து பேசுங்க. நம்ம இந்தியர்களிடையே போய் சேர வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம இந்த விஷயம் ஒரு டாபிக்கும் எடுத்து நீங்க ஏன் வந்து இது கொளுத்தி போடுறோன்னு நினைச்சுங்க, இங்க வந்து நம்ம கொளுத்தி போடுறோம். எதனாலனா கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு அலசி ஆராய்ச்சி அதுல இருந்து ஒரு பிஞ்சா எடுத்து வந்து தான் இங்க பேசுறோம். ஆமா, இதுதான் நடக்குது. இப்ப வந்து உதாரணத்துக்கு நாங்க இருந்த கட்சி பத்தி நம்ம விமர்சனம் பண்ணணும்னா கீழ் மட்டத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு மேல் மட்டத்துக்கு இது மூலியமா தான் எங்களால சொல்ல முடியும். ஆமா, ஆனா நம்மளுக்கு அட்லீஸ்ட் எம்ஐசில வந்துட்டு சேனல் ஒண்ணு இருக்கு, நம்ம யூத் லீடர் பேசலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் லீடர் தலைவர்கள்லாம் வந்து அந்த விஷயத்துல வந்து நீ இதை பத்தி பேசக்கூடாது, நீ இதை பத்தி கொண்டு வரக்கூடாது, நீ யார் பேசுறது இது வரைக்கும் யாருமே எங்களை வந்து யாருமே எதுவுமே சொல்லல, தடுத்தது இல்ல. ஆமா, நம்ம பேசினா கேட்கிற நிலைமையில எங்க தலைவர்கள் இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களும் இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு மரியாதை இருக்கோம், அவங்க எங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எஸ், நம்மளுக்கு வேண்டிய ஸ்பேஸ் அவங்க கொடுத்துறாங்க, அது எப்பவுமே இருக்கு. எஸ், ஸ்பேஸும் கொடுத்துறாங்க, அட்வைஸும் கொடுக்குறாங்க, so many things that they have given. ஆனா தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாங்க, அப்புறம் இந்த டத்து அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு பாட்காஸ்ட், ஐயோ தான்ஸ்ரியா கொடுக்குறாரு, தயவு செஞ்சு அது கிளியர் பண்ணிடுங்க. எந்த தலைவரும் இந்த கிளாஸ் கூட இந்த மனசு சொந்தமா காசுப்பட்டு பிரிண்ட் பண்ணல, இவங்கதான் இந்த செட்டப், இந்த சார்ட், இது எல்லாமே அவர் சொந்த செலவுல இந்த என்ன கதை மைக்ல யாரு ஏதாச்சும் கொண்டு போய் பேசுவோம்னு சொல்லி செஞ்சு தவிர வேற எந்த தலைவரும் யாரும் எங்களுக்கு சல்லி காசு கொடுத்து நம்ம பேச முடியாது. ஆமா, சோ நிறைய பேர் நினைக்கிறீங்க, நிறைய பேர் கூட கேட்டாங்க, நீங்க ஏன் டாக்டர் சரவணன் பத்தி மட்டும் பேசுறீங்க, அவரு அவங்களுக்கு காசு கொடுக்குறாரு, இல்லாட்டி போன இதுல கூட லைக் மைக்கை பத்தி பேசும்போது அப்போ தான்ஸ்ரீ தான் வந்துட்டு இதுக்கு ஃபுல் ஃபண்டிங்கா அப்படின்ட்டு, அப்புறம் சில பேர்லாம் சொல்லி அப்ப சொன்னோம் லைக் என்ன இருந்தாலும் நம்ம வந்து கட்சியை வந்து விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா அது நம்ம இருக்கிறனால. ஆனா கட்சியில நடக்கிற தவறுகளை வந்துட்டு நம்ம பேச முடியாம கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம இல்ல. அதனால தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம காசு வாங்கியிருந்தோம்னா நம்ம யாரை பத்தி பேச முடியாது. ஆமா, நம்ம ஒரு நடுநிலையில இருக்கிறோம், நம்ம கொஞ்ச நாள் வந்து கட்சியில ஆக்டிவ் இல்லாம இருக்கிறோம், சரி வை நாட், நம்ம ஒன்னும் எவ்வளவு நாள் தான் வீடியோ செஞ்சுக்கிட்டே இருக்கிறதா இந்த ஒரு சிந்தனை வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துல காசு வாங்கி பேசிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது, முடிஞ்சு அதோட கோழி அமுத்துற மாதிரி அமுத்தி உட்கார வச்சுருவாங்க, இதை டிலீட் பண்ணு, கொமெண்ட் டிலீட் பண்ணு, அதை டிலீட் பண்ணு. சோ எங்களால அது முடியாது, அப்படி நம்ம இருக்க கிடையாது. இவ்வளவு நாள் இருந்தோம், தப்புனா தப்பு, சரின்னா சரி பேசுற ஆளுங்க நம்ம. சோ இட் இஸ் நாட் நெசசரி அதெல்லாம். ஓகே, இப்போ ஒண்ணு, அதாவது ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் சொல்லலாம். மக்களிடையே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன்ல இருக்கு. நான் எங்க சொந்தக்காரங்க எங்க அக்காலாம் கூட வந்து வாட்ஸ்அப் குரூப்ல பேசி குழம்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோல் விலை, எஸ், சப்சிடி வந்து நம்மளுக்கு மாசத்துக்கு 300 லிட்டர் கிடைச்சிக்குது, 300 லிட்டர் கிடைச்சிருந்தது. இப்போ அதை வந்து 200 லிட்டர்ஸா ஆக்கிட்டாங்க. ஓகே, இது வந்து எந்த அளவுல வந்து போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப மக்களிடையே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு பேனிக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா இந்த நம்ம ஈரான் இஸ்ராயல் போர்ல வந்து விலைவாசி எல்லாம் ஏறுது, ஜாமெல்லாம் வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து மினிமார்ட் வச்சிருக்கிறேன், இப்ப எங்களுக்கே அந்த பயம், 69 மினிமார்ட், இது மினரல் வாட்டர் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா எப்ப என்ன ஏறப்போகுது, ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டீசல் விலை 5 வெள்ளிக்கு மேல போயிடுச்சு, சப்சிடி வந்து 300 லிட்டர் இருந்து 200க்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும்? ஆக்சுவலி மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, இந்த சென்ஸ் ஆஃப் ரைட். சரி, இந்த அரசாங்கம் வந்துட்டு ஆக ஃபேமஸான கோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா ஓகே, இந்த எண்ணெய் வேலை சரவுண்ட் பண்ணி தான் இந்த நாட்டில் அரசியலே நடந்திருக்கு. ஆமாம். ஸோ இன்னைக்கு ஏன் எண்ணெய் விலை இப்படி நீங்கள் அந்த 300 லிட்டர்ஸ்லேருந்து 200 லிட்டர்ஸ்க்கு குறைக்கும் போதோ அதோட விலை ஏற்றும் போதோ ஏன் நிறைய பேர் சத்தம் போடுறாங்கன்னா, நீங்க ஆப்போசிஷனா இருக்கும் போது இந்த நரேட்டிவ் நீங்க தான் கொண்டு வந்தீங்க. ஆமா, நீங்க நிறைய விஷயம் பேசியிருக்கலாம், ஆனா உங்களுக்கு தெரியும் இது வந்து நகர கித்தாடல நகர யப்பங்கள்வார மிஞ்சா. சோ நம்மளே எண்ணெயை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் எண்ணெய் இந்த விலைக்கு விற்கணும்னு பேசினது நம்ம பிரதமர். எஸ்,
ஸோ இன்னைக்கு வந்துட்டு போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி 10 தான் நம்மளுக்கு வந்து அதோட கொஞ்சம், ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுருக்காங்களே நிறைய பேர் கேரள வேலை செஞ்சுக்கிட்டு வீக்கெண்ட்ஸ் பேரண்ட்ஸை பார்க்க போறவங்க எல்லாம் வந்துட்டு நீங்க எப்படி கணக்கெடுப்பீங்க? அதெல்லாம் ஒரு மாசத்துல 2 வாட்டி போனாலே 200 லிட்டர்ஸ் பத்தாது சிப்பு. அண்ட் இங்க கேரள பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கே இட்ஸ் அ டிஸ்டன்ஸ் பை இட் செல்ஃப். போகணும் வரணும், அப்புறம் கிட்டத்துல எங்கேயாச்சும் போகணும்னா ஸோ அது ஒர்க் பண்ணாது. ஆனால் த்ரெட்ஸ்ல எக்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பிலிப்பீன்ஸில் வந்துட்டு நிறையா பெட்ரோல் ஸ்டேஷன் மூடிட்டாங்க, அங்கே வந்துட்டு ஜஸ்ட் 2 வீக்ஸ் தான் இருக்குது, அண்ட் விலை வந்துட்டு இஸ் லம்பும் திங்கி. ஸோ நம்ம வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணோம், இந்த நாட்டில் இன்னும் நம்மளுக்கு 200 லிட்டருக்கு வந்து சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. சரி, தேட் இஸ் ஆல் ஃபைன் சிஃபு. நான் வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நான் சொல்ல கிடையாது, நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், நம்ம இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் தான் கூட பண்றோம், வந்தா நான் இவ்வளவு காசு குறைப்பேன்ட்டு சொல்லுங்க. நீங்க வந்து மக்களுக்கு கூலா கொடுத்தீங்க, நீங்க மக்களுக்கு வந்து திருப்பியும் கேள்வி கேட்கும் போது நீங்க தான் நல்ல விழிப்பு கண்ணை திறந்து இருக்கீங்க. இந்த அவங்க பேசுனது எல்லாமே நீங்க பும்மரைங்க மாதிரி அவங்களுக்கே அடிப்படுது. ஏன்னா உதாரணத்துக்கு பார்ப்போம், நம்ம நஜீப் காலத்துல இருந்து பார்ப்போம். நஜீப் காலத்துல வந்து நம்ம பிரதமர் நஜீப் காலத்துல வந்து முன்னாள் பிரதமர் ஒரு பேரல் வந்து நாட் மிஸ்டேக்கன் 124 சம்திங் ஒரு பேரல் விலை. ஆமா, ஆனா அந்த டைம்லயே பெட்ரோல் விலை நம்மளுக்கு குறைவா இருந்துச்சு, 170 to 210 சம்திங் தான். எஸ், அவ்வளவுதான் இருந்துச்சு. இப்ப வந்து பேரல் விலை வந்து குறைவு, 100 105 அவ்வளவுதான் ஓடுது. ஓகே, ஆனா அந்த பிரைஸ் உன்னால இறக்க முடியலையே. ஆமா, ஆனா அப்ப வந்து பேரல் விலை வந்து கூட இருந்துச்சு, பிரைஸ் குறைவால இருந்துச்சு. அது வந்து பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு காலத்துல நஜீப்பை வடைச்சாங்க. ஆமா, நீ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரு, அப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டரை கேட்கணும், பிரைம் மினிஸ்டர் அப்ப எக்கானமி மச்சமான எக்கானமி அப்படின்னு பேசினவங்க. அவர் மாதிரியே பேசுறீங்க. ஆனா இந்தியான சாய, ஆனா சீனான சாய, ரொம்ப அவரோட வீடியோ பார்த்துருக்கீங்க, மொத்த அண்ணாவும் போயிடுச்சு. ஸோ இப்போ ஆக பெரிய இஷ்யூ என்னதுன்னா, இப்போ அடுத்த மாசம் தான் நம்மளுக்கு தெரியும் 200 லிட்டர் பத்துமா பத்தாதான் அன்டில் நம்ம அந்த ரன் அடிக்கும் போது தான். ஆனா அது தவிர்த்து வந்துட்டு இப்போ விலைவாசியோட ஜாமா இந்த விலையெல்லாம் ஏறப்போகுது அப்படின்னு சொல்றாங்களே. பெட்ரோல் ஆர் டீசல் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர், பட் இஸ் நாட் தி ஒன்லி ஃபேக்டர். அது வேற ஃபேக்டர்ஸும் இருக்கு அந்த பிரைஸ் வந்து ஏறுறதுக்கு. ஆனா மேஜர் வந்துட்டு இஸ் டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக். அதுல வந்து டீசல் பெட்ரோல் பாய்க்கிறனால அதோட தாக்கம் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியல. பாருங்க, நான் வந்து உதாரணத்துக்கு நான் வெளியே வச்சு பேசுவேன், என்னையே உதாரணமா எடுத்துது. என் கடைக்கெல்லாம் வந்து ஒரு பல்கா நம்ம ஜாமா பல்கானா ஒரு மாசத்துக்கு 4 தடவை பல்கா வாங்குவோம், ஒரு வேன் ஃபுல்லா வாங்குவோம், ஒரு 9 feet வேன் ஃபுல்லா. இப்ப அந்த பிரைஸ்லாம் வந்து எங்க போகுது? இப்ப 5 வெள்ளி டீசலுக்கு, 5 வெள்ளி 10 காசு, 5 வெள்ளி 20 காசா. இப்ப அந்த சார்ஜ் வந்து நீங்க அங்க போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 to 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி போறப்ப இப்போ எங்களோட காஸ்ட், நம்ம வாங்குற காஸ்ட், எங்களுக்கு லாலா மூஃபி உதாரணத்துக்கு வந்து 70-80 வெள்ளி வருது. இப்ப கண்டிப்பா அதுவும் கூட போமே. அப்ப அந்த காஸ்ட் வந்து நம்ம எங்க போடுவோம்? ஜாமால தான் போடுவோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன மினி மார்ட் நம்மளே அப்படி செய்யறப்ப பெரிய பெரிய ஹோல்சேலர்ஸ் அப்ப இந்த ஜாமான் விலை ஏறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப டருராட் அளவுக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது பர்ச்சேஸ் அப்படின்றது. ஆனா இது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமான்னு பாத்தீங்கன்னா, கோவிட் டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம ஜாமானா ரேஷன் பண்ணி ஆஃப்கோர்ஸ் வீட்டு விட்டு போக முடியாம இருந்த ஒரு காலகட்டம். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வேற. இது ஆக்சுவலி 200 லிட்டர்ஸ்க்கு இறக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதுலேயே மெயின்டைன் பண்ணிருக்கலாம். சரி, நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக் போட்காஸ்ட் போறப்ப இந்த கோப்பி கடையில் உட்காந்து பேசி வைக்கிறாங்களா கைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலுக்கு நம்ம பேசுவோம். இப்ப சில கேள்விங்க எனக்கு புரியாத கேள்விங்க நான் கேட்கறேன். நீங்க பேப்பர்ல படிச்சோம், சில அந்த சில ஹோர்மோஸ் வந்து திறந்து விட்டாங்க, மலேசியாவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிட்டு மலேசியா வந்து எண்ணெய் எடுத்துட்டு வரலாம், ஸோ அது ஒரு வெற்றி அப்படின்னு.
நம்மளுக்கு என்ன விட்டுட்டாங்க, என்ன எடுத்துட்டு வரலாம், அதே பேரல் பிரைஸ் தான் வருது. அப்ப ஏன் இந்த தாக்கங்கள்லாம்? இப்போ இவனுங்க வந்துட்டு ப்ராப்பராகவே வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆமா, அவன் இந்த வாட்டி மட்டும்தான் திறந்து கொடுத்துருக்கானா இல்லாட்டி நீ எத்தனை வாட்டி வேணாலும் போலான்னு திறந்து கொடுத்துருக்கானா, இவங்களும் வந்துட்டு அதை சொல்லல. ஆமா, சரியா? அவன் திறந்து விட்டான், சரி. ஆமா, அடுத்த வாரத்தை விடுவானா இல்லையான்னு தெரியல. இந்த ஒரு வாட்டி விட்டுட்டு அடுத்த வாட்டி நம்மளுக்கு வந்து ஒரு அடி. ஏன்னா இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண கோப்பி கடையில உட்காந்து பேசுற கதைங்க பாருங்க. ஆமா, அங்கதான் திறந்து விட்டுட்டாங்களே, மேய்ச்சதான் என்ன எடுத்துட்டு வந்துருமே, அப்பயே நம்மளுக்கு என்ன வெளிய போடுறாங்க. அதுவும் நம்ம நாட்டுல வந்து என்ன 2 மாசம் ரிசர்வ் வசிப்போ, 1-2 மாசம் ரிசர்வ்ல இருக்கு. அப்ப என்ன இப்ப என்னத்துக்கு குறைச்சானுங்க? யார்கிட்ட தான் போய் கேக்குறது? வாய் திறந்து கேட்டா மண்டல் தட்டி உட்கார வச்சிருவாங்களே, பயமா இருக்கு. நீங்க யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? நீங்க அன்வார் இப்ராஹிம் கேட்கணும். நீங்க PMX கேக்குறீங்க. இதான் பிரச்சனை. அவரு இப்ப அடிக்கிற வாஷிங் மிஷின்ல எல்லாம் பிச்சுட்டு போயிரும் போல, அந்த மாதிரி ஸ்பின் பண்ணுவாரு. இப்ப பாருங்க, மலேசியாவுக்கு 2 மாசம் என்ன ரிசர்வ் இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சில ஹோமோஸ் வந்து திறந்து விட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ எண்ணெய் தூக்கிட்டு நீ வந்துடலாம், என்ன அந்த பேரல் வேலைக்கு தான் நீ வாங்குவ. அப்புறம் வந்து நம்மகிட்ட 2 மாசம் ரிசர்வ் இருக்கு. அப்ப ஏன் இப்ப நீ வந்து இதை கொண்டு வர? அப்பயே நீ அதுக்குள்ள டீசல் விலை ஏத்துற. அப்ப இதுல இந்த 3 விஷயத்துல எது போய் சொல்லியிருக்காங்க? எனக்கு புரிய மாட்டேது. உங்களுக்கு தெரியுதா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா டீசல் புரியுதா? ஆனா ஃபோவில் கைங்க எல்லாம் கருவு. என்னோட எவ்வளவு பேரு மீன் ஏத்துவாங்க. ஆமா, கிளாப்பஸ் வீட்டுல ஓடுறவங்க எல்லாத்துக்கும் அடி. நினைக்கிறேன் இதனாலே வந்துட்டு எவனும் PH ஓட்டு போட மாட்டான்னு நினைக்கிறேன். கடுப்பு ஆகுறீங்க. என்ன ஒருத்தர் இடத்துல கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நானும் பார்ட்னரும் அதுதான் பேசியிருந்தோம். ஒரு லாலா முஃப்லாம் தாக்கு பிடிக்கும்ல, ஒரு ஃபோவில் எடுத்து பண்ணு. என்ன வெளியே கோவில் வச்சிருக்கிறவங்களாம் பார்க்கிங் எல்லாம் நார்மல் காடி, பெட்ரோல் காடியில் ஓடி இருக்கு. இன்னொரு விஷயம் சிஃபோ, நம்ம இந்த பெட்ரோல் விஷயம் பேசும்போது கூட உங்க லைசன்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு வந்து 3 வருஷத்துக்கு மேல மத்தியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி இல்ல. உங்களுக்கு தெரியுமா எத்தனை தமிழகைங்க வந்துட்டு இந்த சமான் இருக்கிறனால லைசன்ஸ் எடுக்க முடியாதனால அவங்கள்ட்ட வந்து லைசன்ஸ் இல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து சப்சிடி இருக்காது. ஆமா, 3 வழி 80 காசா? யா சிஃபு, அவங்க மேமாங்க வந்துட்டு ஒரு பேட் ஸ்பாட்ல இருக்காங்க, லைசன்ஸ் எடுக்க முடியாம அதுக்கே காசு கட்ட முடியும். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு விலையேற்றம் இப்படிலாம் நடக்கிறப்ப வந்து அப்ப அந்த ஓட்டம் போச்சு மகதானுக்கு. ஓட்டு போடுறதோட வந்து ஜனாயா விஷயத்துக்கு தள்ளி விடுறதே நம்மளாதான் இருக்கிறோம் இப்ப இருக்கிற அரசாங்கத்தை. ஏன்னா அவங்க வேற என்ன செய்வாங்க? அரசாங்கமா? ஆமா, இப்ப இவ்வளவு ஏறிடுச்சு, அவங்களால வாழவே முடியல. இப்ப நீங்க பாருங்க, வந்து லைசன்ஸ் இல்லாதவங்களா அவங்களுக்கு அந்த சப்சிடி கிடைக்காது. என்ன ஊத்தணும், கையில காசு இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இவங்களே வந்து ஒரு தூண்டுகோலால இருக்கிறாங்க. ஆமா, வீட ஓட்டப்படுவாங்க. ஸோ இந்த வேலையில வந்து இதை பத்தி அடுத்த இதுல இன்னும் நிறைய பேசுவோம். பார்த்து இருக்கிற மக்கள் வந்து இன்னொன்று என்ன கேட்டுக்கிற, பேனிக் ஆகாதீங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா, எவ்வளவு சொன்னாலும் அவங்க பேனிக்கா தான் ஆவாங்க. இல்ல, எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா தேவைப்பட்ட ஜாமாங்க கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க, காசு சேர்த்து வச்சுக்கோங்க. அனாவசியமா செலவு பண்ணாதீங்க. முடிஞ்சாக்கா தங்கம் விலை இறங்கிக்கிட்டு இருக்கு. இறங்க போதா 680 இருந்து இன்னைக்கு 541 வந்திருக்கு. சின்ன சின்ன காயினா இருந்தாலும் வாங்கி சேருங்க. as predicted after August October திருப்பி ஏறும். ஸோ அது உங்களுக்கு ஒரு சேவிங்கா கூட இருக்கு. அப்போ இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு இப்போ இதுல கூட போயிருச்சு, எக்கனாமி எல்லாமே பேசுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம். நீங்க கெட்ட கமெண்ட்ஸ் கூட கொடுங்க, ஆனா நாங்க டிலீட் பண்ண கழுவி ஊத்துங்க. நன்றி, வணக்கம். மாட்டிக்கிட்டா மைனர் குஞ்சே, சிட்டிக்கிட்டா சீரழிஞ்சே.